வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கிருஷ்ணமூர்த்தி ராமசுப்பிரமணியன். குஜராத் மாநிலம் சோமநாதர் கோவிலில் 4 நாள் நடைபெறும் சோம்நாத் கௌரவ திருவிழாவிற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இந்த திருவிழா தமது கொள்கை மற்றும் நெறிமுறைகளில் எப்போதுமே சமரசம் செய்து கொள்ளாத எண்ணற்ற நாட்டு மக்களை நினைவு கூறுவதாக சமூக ஊடகப் பதிவில் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். வளர்ச்சி அடைந்த பாரதம் இளம் தலைவர்களுக்கான உரையாடல் 2026 நாளை புதுடெல்லி பாரத் மண்டபத்தில் துவங்கவுள்ளது. 4 நாள் நடைபெறும் இந்த நிகழ்வில் நாட்டின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த இளம் தலைவர்கள் விக்சித் பாரத் குறித்த தங்களது ஆலோசனைகளை பிரதமர் திரு நரேந்திர மோடி முன்னிலையில் சமர்ப்பிக்க உள்ளனர். இந்திய ராணுவத்தின் தலைமை தளபதி ஜெனரல் உபேந்திர திவிவேதி தமது இலங்கைக்கான முதல் நாள் வருகையின் போது உயர்நிலை நிகழ்ச்சிகளில் பங்கேற்றார். இலங்கையின் அரசியல் மற்றும் ராணுவ தலைவர்களுடன் இருநாட்டு பாதுகாப்பு ஒத்துழைப்பு குறித்து பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டார். தேசிய தலைநகர் புதுடெல்லியில் உரிய விசா இல்லாமல் 548 வெளிநாட்டினர் தங்கியுள்ளதாக காவல்துறையினர் கண்டறிந்துள்ளனர். இவர்களில் அதிகபட்சமாக 380 பேர் வங்கதேசத்தையும், 111 பேர் நைஜீரியாவையும், 13 பேர் கானா நாட்டையும் சேர்ந்தவர்கள். இவர்களை நாடு கடத்தும் பணியில் காவல்துறையினர் ஈடுபட்டுள்ளனர் என்று தில்லி வெளி மாவட்ட துணை காவல் ஆணையர் திரு சச்சின் சர்மா தெரிவித்துள்ளார். வேதாந்தா குழுமத்தின் தலைவர் திரு அனில் அகர்வாலின் மூத்த மகன் அக்னிவேஷ் அகர்வால் இன்று காலை அமெரிக்காவில் மாரடைப்பு காரணமாக காலமானார். அவருக்கு வயது 49. அக்னிவேஷ் மறைவுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி காவல்துறையில் காலி பணியிடங்களை தமது அரசு நிரப்பி வருவதாகவும் பல ஆண்டுகளாக நிலுவையில் இருந்த பதவி உயர்வுகள் தற்போது வழங்கப்படுவதாகவும் முதலமைச்சர் திரு ரங்கசாமி கூறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.